நான் போகலன்னா கிளைமேக்ஸ் முடியாதுடா. எங்கடா பட்டிருக்கேன்? எவன்டா அந்த லெஃப்ட்ல இருக்கா? ஒரு காட்டுல ஒரு அழகான மாடு இருந்தது. புலி, சிறுத்தை, நரி, ஓநாய். முடிஞ்சா அந்த மானை காப்பாத்துங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் எந்த ஒய்ஃப்க்கு தான் பிடிக்கும்? எனக்கு பிடிக்குங்க. இந்த லைஃப் எனக்கு பிடிச்சிருக்குங்க. அமேசிங். இத வேற யார்கிட்டயும் சொல்லலையே. நோ சார். தட்ஸ் மை பாய். பாய் பாய். நைஸ் ஐடியாடா. எனக்கு ஏன் வரல? சார், ராபினோட அப்பா அம்மா திருச்செந்தூர்ல செந்தில் குமரன் ஹோட்டல்ல தான் சார் தங்கியிருக்காங்க. வள்ளி, சொல்லுடி, இதுக்கு மேல என்ன வேணும்? திருச்செந்தூர் வந்தாச்சு, முருகனையும் பார்த்தாச்சு. ஹாப்பி தானே? ஹாப்பி தாங்க. நாளைக்கு நம்ம ட்ரிப் பிளான் பண்ணி நம்ம கொடைக்கானல் போறோம். என்னமோங்க, எனக்கு திருச்செந்தூர் முருகனை பார்த்ததுக்கு அப்புறம் பழனிமலை முருகனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பழனிமலை முருகனை பார்த்ததுக்கப்புறம் சுவாமி மலை முருகனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும்ல. இருக்கலாம். என்ன பொறுக்கலாம்? அதெல்லாம் முடியாது. நம்ம ட்ரிப் பிளான் பண்ணி நாளைக்கு நம்ம கொடைக்கானல் போறோம். ஏங்க, வயசான காலத்துல கொஞ்சம் கோயில் குளம்னு அலைஞ்சு புண்ணியத்தை சம்பாதிக்கலாம்லங்க. வயசாயிடுச்சா? யாருக்கு? எனக்கு கிளவி. நோக்கு வயசாகலாண்டி. நேக்கு இன்னும் வயசு ஆகல. ஏனுகள், ஏன்? என்னோட காலஜிக்கல் ஏஜ் வேணா 60 இருக்கலாம். ஆனா என்னோட பயாலஜிக்கல் ஏஜ் 25 தாண்டலையே. பாக்கியா? இந்த பார், இப்படியே எனக்கு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உத்தரப்பிரதேசில் ஹிமாச்சல் பிரதேஷ் பக்கம் வண்டியை விட்டுருவேன். பார்த்துக்க. போலாங்க. எனக்கும் காசிக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏய், நான் ஒவ்வொரு வாட்டி ஹனிமூன் ட்ரிப் பிளான் பண்ணா நீ இதை ஆன்மீக ட்ரிப்பா மாத்துறியா? இது சரிப்பட்டு வராது. என்னோட பயாலஜிக்கல் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சாதான் சரி வரும். பிடிச்சிட்டாலும் பிடிக்கிறேன் பாருடி. இந்த வார், இந்த ட்ரிப்பு கிப்பு எதுவுமே கிடையாது. மூட்டை முடிச்சுலாம் கிட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். மிஸ் ஆயிட்டான். கரெக்ட் பையன். ஏய், நம்ம ஆட்கள்ல எங்க இருக்காங்க? அவனுக்கு பக்கத்து ரூம்ல தான் சார் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இப்போ உள்ள போக சொல்லு. ஓகே சார். ஏய், சத்தம் வராம போட சொல்லு. ஓகே சார். சார் சார், அவன் வெளியே வரான் சார். வா வா வா. அவனு கன் வச்சிருக்கான்டா. வாங்கடா. காவியா, எங்க அப்பாட்ட போனை கொடு. மாமாவும் அத்தையும் திருச்செந்தூர் போயிருக்காங்களே. காவியா, நம்ம போன்ல பேசும்போது எங்க அப்பா அம்மா எங்க போயிருக்காங்க, இப்ப எங்க இருக்காங்கன்னு அவங்கள பத்தி எது நம்ம பேசணுமா? இல்லங்க. நல்லா யோசிச்சுப்பார். இல்லங்க. ஏன் கேக்குறீங்க? நான் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னு
உன்கிட்ட மட்டும் தான் சொன்னேன். அது எப்படி பெஞ்சமினுக்கு தெரிஞ்சது? நான் இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் வந்துடுவேன். இன்னும் ஹாஃப் அன் ஹவர் ஆகும் போலயே. நம்ம பேசுறத அவன் கேட்டுட்டு இருந்திருக்கான். இல்லைன்னா மாமா அத்தை கால் பண்ணி இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவங்கள சேஃபாக இருக்க சொல்லுவோமா? இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அவங்க எங்கே இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியாது. நம்ம உயிரோட தான் இருக்கோன்னு அவனுக்கு தெரியாது. நம்ம ஃபோனில் எங்கள் அப்பா அம்மா பற்றி எதுவும் பேசலைல? இல்லைங்க, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். பிரச்சனை இல்லை, ஏங்க இது யார் வீடு? சொல்கிறேன். உள்ள வாங்க. பாமா உள்ள வாங்க. பிரமாதம்மா, இந்த பையனை விட நீ நல்லா கிரிக்கெட் விளையாடுற. கிரிக்கெட்டா? என்ன தாத்தா சொல்றீங்க? அது உனக்கு தெரியாதுல்ல. உங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு முதல் நாள் எங்க வீட்டுல என்ன கொல்றதுக்காக நிறைய பேர் இறங்கிட்டானுங்க. அவனுக்கு எல்லாரையும் நான் கொன்னுட்டேன். அதெல்லாம் இவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுனால மலை மேடையில இவன் காதல் தாமா சொன்னேன். டேய், நேத்து நம்ம வீட்டுல என்ன கொல்றதுக்காக ஆட்கள் நிறைய பேர் வந்தானுங்கடா, அவனுக்கு எல்லாரையும் நான் கொன்னுட்டேன் அப்படின்னு. ஆனா அது உங்க அப்பா கேட்டுட்டாரு. அவரை சமாளிக்கிறதுக்காக இது ஒரு படத்துல வர சீன் சொல்லி அவரை சமாளிச்சுட்டேன். இவன் தான், தாத்தா இதெல்லாம் என் மனைவிக்கு தெரிய வேண்டாம், நம்ம ஒரு கோடு வேர்டு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னான். சரி அப்படின்னு நேத்து எங்க வீட்டுல மேட்ச் விளையாடுறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அவங்க கூட நான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன். மேட்சை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னான். அப்போ நீங்க இத்தனை நாளா வீட்டுல நிஜ கிரிக்கெட்டை பத்தி பேசுனது இல்லையா? No, no. தாத்தா, எனக்கு ஒரு டவுட்டு. அப்ப உங்களுக்கும் கிரிக்கெட் விளையாட தெரியுமா? ஏய், எங்களுக்கெல்லாம் கோச்சே அவர் தாண்டி. தாத்தா, ஒரு சின்ன பொண்ணு ஒன்று என்ன கேள்வி கேட்டா பாத்தியா? வெக்கமா இல்லை? விளையாண்டு காமி. அப்ப நீங்களும் போலீஸா இருந்தீங்களா? இப்ப அண்டர் கவர்ல இருக்கீங்களா? இல்லம்மா இல்லம்மா இல்லம்மா, அந்த மாதிரி உன்னதமான பொறுப்பெல்லாம் என் வாயால சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நான் ஒரு கொலகாரம்மா, கொலகாரம். உள்ள வாங்க. பட்டி முட்டாள் முட்டாள். அந்த முட்டா பசங்களுக்கே தெரியுது கன்ல சைலன்சர் யூஸ் பண்ணணும்னு. ஈர்த்த வீட்டு சண்டனா பக்கத்து வீட்டுக்காரனு கூட தெரியக்கூடாது. மொத்த ஊரே நீ எழுதி போட்டுருக்க. உன்னதான் எப்படி இந்தியன் ஆர்மியில சேர்த்தாங்களோ? உங்களையே சேர்த்தாங்க, என்னை சேர்க்காம இருப்பாங்களா? பாயமோன் 2 தடி பசங்க ரூம்ல கன்னோட வரும்போது, தம்பி இருங்கப்பா, என் கன்ல சைலன்சர் மாட்டிக்கிறேன்னு சொல்லவா முடியும்? தள்ளுப்பா. ஏன் கதவு திறக்க எவ்வளவு நேரம்? டேய், என்னடா சட்டை போடாம வந்திருக்க? வெயில நனைஞ்சிருச்சு, அதான் மலையில காய போட்டு வந்திருக்கேன். என்னது, என்னம்மா உளறா இவன்? தள்ளுப்பா. சே. ஏய், இங்க போடுறீ. காவியா, நீ எதுக்கு வாங்கி வந்த? ஏங்க சும்மா இருங்க. காவியா, நீ எப்பமா இங்க வந்த? இப்பதான் தே, யாருமா உன்னை கூட்டு வந்தா? உங்க பையன் தான் மாமா. நாங்க இப்பதான் ஒரு மேட்ச் முடிச்சிட்டு வரோம். நம்ம வீட்லயும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. ஓ, இங்க எல்லா விக்கெட்டும் அவுட்டு மாமா. அங்க இங்கேயும் எல்லா விக்கெட்டும் அவுட்டு தாமா. நம்ம மருமக என்ன கேட்டான்னு புரியலையே. இன்னொரு வாட்டி கேட்க வாங்க. கேளு. நீயும் கிரிக்கெட் பாப்பியாமா? இல்ல தே, விளையாடுவேன். டேய், அவனும் கிரிக்கெட் பிளேயர் தான்டா. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமகளை தான் கடவுள் கொடுத்திருக்காரு. நிஜமாவா? ஆமா ஆமா. நீங்க இங்கே இருங்க, நாங்க பெஞ்சமின் வீடு வரைக்கும் போய் மேட்ச் போட்டு வந்துடுறோம். அப்ப நானும் வருவேன். அப்ப நானும் வருவேன். காவியா, நீ சும்மா இரு காவியா. ஏய், அப்ப நானும் வருவேன்டா. தாத்தா, நீ கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க தாத்தா. இது பாருங்க, இது என்னோட பிரச்சனை. நான் தான் அவன் கூட மேட்ச் போடுவேன். உன் பிரச்சனை, நான் உன் கூட டாஸ் போட்டு எதுக்குடா என் கூட மேட்ச் போட்டா? அதெல்லாம் முடியாது. தாத்தா வருட்டா. தாத்தா, பெஞ்சமின் கூட நான் தான் மேட்ச் போடுவேன்னு சொல்லுங்க தாத்தா. ஏய், என் பேரண்டி சொன்னது கேட்டதுல பெஞ்சமின் கூட நாங்க தான் மேட்ச் போடுவோம். நான்
நாங்க தாத்தா இதோ பாருங்க, அவன் எவ்வளவு கொடூரமான ஆள்னு உங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ தானே 1.5 வருஷம் அவன் கூட இருந்த. தாத்தா டேய், இதை விட பெரிய பிரச்சனைலாம் நாங்க பார்த்துருக்கோம். டேய் உங்க அப்பா சொல்றது கேளுடா. என்னமோ பண்ணி தொலைங்க. பெருசு, இந்த அட்ரஸ் இந்த பில்டிங் தான் பெருசு. அப்ப கரெக்டான வந்திருக்க. மரியாதை தெரிஞ்ச பிள்ளடா நீ. போச்சு, எவனோ ஏறிட்டா லிப்ட்ல. டேய், அங்க முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுப்பா. வாங்க. காவியா வா போ. டேய், இன்னும் யாரா லிப்ட்ல இருக்கீங்க? ஐயோ! ரவி சார், அந்த கமிஷனரையும் அவனோட குடும்பத்தையும் முடிச்சிரு. சார், அவனோட ஃபேமிலியை நீங்கள் ஏற்கனவே கொண்டீங்க சார். எனக்கு ஞாபகம் இல்லை பாத்தியா? சிங்கிளா இருந்து என்னத்தை சாதிக்க போறா? அவனுக்கு யார் இந்த வயசுல பொண்ணு கொடுக்க போறா? முடிச்சிரு. ஓகே சார். சார், ஒன்று சொல்ல மறந்துட்டேன் சார். என்ன? பாய் பாய் சார். டேய், நான் போகலன்னா கிளைமேக்ஸ் முடியாதுடா. என்னடா பட்டிருக்கேன்? எவன்டா அந்த லிப்ட்ல இருக்கான்? ஆபரேட்டரே இறங்குங்க, லிஃப்ட் அடுத்த ஃப்ளோர் போயிட போது. இவனை ஹீரோவை போட்டதுக்கு என்னவாது ஹீரோவை போட்டிருக்கலாம். ஹீரோ மூஞ்சப்பு. த்ரீ 2 1 வா. தொடடா கதவை. இவன் தான் பெஞ்சமினா? அப்ப அவர் கமிஷனர் போ. பரத் வாங்க சார். மேம், பரத் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டு. இவனோட அடுத்த பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்து. செத்தவங்களுக்குள்ள பிளான் போடுறான். அவங்க தான் செத்துட்டாங்களே, கொன்னுட்டானே. போலாம், நமக்குன்னு நிறைய வேலை இருக்கு. எந்த படமோக்கு லிப்ட்ல வரான்னு தெரியல. இருக்கிறது 7 ஃப்ளோர் தானே, அதுக்கு இவ்வளவு நேரமா? டேய், நீங்க தானா? டேய், இன்னும் இந்த விக்கெட்டை ஏன்டா எடுக்காம இருக்கீங்க?
இந்த விக்கெட்டை நான் எடுக்கிறேன் தாத்தா. அவர் கமிஷனர் தாத்தா. நோ சார். எஸ் சார்.